ஸோ இந்த படமே ஒரு பேக்கேஜ் ஆஃப் சைக்காலஜி. அது ஆணவ கொலைன்னு வரும்போது சொசைட்டி ரிஜெக்ஷன் அப்படின்றத விட இந்த பிளட் லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ஃபோக்கஸ். நம்மளுக்கு கீழே அவங்க அந்த ஒரு இது வந்து நம்ம என்னைக்கு பிரேக் ஆகுதோ பொண்ணுடைய லைஃப் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் ஹி கெட்ஸ் மேரிட். பாஸ்போர்ட் இல்லாததுனால தான் அது நடக்கும். பாஸ்போர்ட் இருந்தால் 2 பேரையும் ஃப்ளைட் ஏற்றி அமைச்சிருப்பார். அண்ட் இதில் ஒரு ஆணவ கொலை வந்து வரும்போது அவருடைய கௌரவம் எப்படி ஒரு கம்ப்ளீட் டர்ன் அவுட் பண்ணிடுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரத்குமாருக்கு ஒரு ட்ராமா இருக்குது. அவர் வந்து அவர் தங்கச்சியை வந்து சாவடிச்ச அந்த ஒரு விஷயம், பட் அதுக்கு மேலே அவருடைய அந்த கௌரவம். பொண்ணு அந்த வீட்டிலேருந்து வெளியே வரணும், ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னும் போது நிறைய எமோஷ்னல் ட்ராமாஸ் நடக்குது. அப்படியே அவங்க விலகி வந்து கல்யாணம் பண்ணாலும் அந்த 2 கப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இந்த பிக் பாஸை என்னால் பார்க்கவே முடியல. இட்ஸ் a ஹியூஜ் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். இப்போ இருக்கிற சீசனில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போனாங்கன்னா பெட்டர். இது வந்து பிரெயினுக்கு நல்லது கிடையாது. ஸோ என்ன ஆகும்னா 10 மணிக்கு பிக் பாஸ் முடிஞ்சிடும். ஆனால் அந்த இம்பேக்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஐ டெல் யூ இட் வில் டேக். கொஞ்சம் அதை பார்க்காம வச்சுக்கிறது நல்லது. பேசிக்கலி ஏதாவது இந்த அந்த 1 ஹவரில் ஏதாவது மாலை முரசு வைப் பிரசன்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் இருக்கும். நிறைய மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நிறைய கேள்விகள் இருக்கும், டவுட்ஸ் இருக்கும். அது சரியா தவறா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக நம்ம கூட வந்து வினிலா மாரி இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட். நிறைய ஷோஸில் பார்த்துருந்துருப்பீங்க. ஹாய் மேம், வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ சமீபத்தில் டியூட் மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த டியூட் மூவி வந்து ரொம்ப அதிகமான கான்ட்ரவர்ஷியலுக்கு வந்து உருவாச்சு. நிறைய விஷயம் லைக் அந்த தாலியை பற்றி பேசும்போதாக இருக்கட்டும், தாலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெண்களுடைய சென்டிமெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம், எமோஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. சில விஷயங்கள் கல்ச்சரை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்வியஸ்லி இன்னொருத்தருடைய லவ் இருக்குது, அது அவங்களுடைய குழந்தை இருக்குது அப்படின்னும் போதும் அவன் லவ்வருக்காக நான் வந்து வெளியில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரேட்லேயும் அந்த படம் இருந்தது. இனியும் இது ஜஸ்ட் ஒரு படம் அப்படின்னாலும் இப்போ இருக்கக்கூடிய 2K ஜென்ரேஷன்ஸ் இதை மாதிரி நிறைய விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரியான கல்ச்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கா? நானும் இந்த படத்தை பார்த்தேன். ஆக்சுவலி இந்த படம் வந்து எக்ஸாக்ட்லி த மிரர் ஆஃப் இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுடைய ரிலேஷன்ஷிப் டைப் கிடையாது, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள்ஸ். ஆக்சுவலாக அந்த ஹீரோவுடைய பர்சனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூல் டியூடு. ஆக்சுவலி அவர் கூல் கிடையாது. இட்ஸ் அ ஃபால்ஸ் மாஸ்க். அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணிட்டு தான் கூலாக காட்டுவாங்க. அப்போது இந்த படத்தில் நிறைய ட்ராமாஸ் இருக்குது. சரத்குமாருக்கு ஒரு ட்ராமா இருக்குது. அவர் வந்து அவர் தங்கச்சியை வந்து சாவடிச்ச அந்த ஒரு விஷயம், பட் அதுக்கு மேலே அவருடைய அந்த கௌரவம், அதை வந்து அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் நிறைய விஷயம் அவர் வந்து லெட் கோ பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அவரும் வந்துட்டு காமிக்காக ஜாலியாக இருக்கிறதே வந்துட்டு தட் இஸ் நாட் ஹிஸ் ட்ரூ செல்ஃப். அது எப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு ரொம்ப கட்டுக்கோப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் வந்து ஆக்கிக்க விரும்பலை. பிகாஸ் அவருக்கான கில்ட் ஃபீலிங், அவர் தங்கச்சி அவர் கொலை பண்ணது. அடுத்தது அவங்களுடைய சிஸ்டர், அதாவது ஹீரோவுடைய அம்மா, அவங்களும் ஒரு ட்ராமா தான். அவங்க தங்கச்சி அவங்க அக்காவை தங்கச்சி ஆகிடணும், அவங்க கொல்லப்படுறாங்க. அண்ணா கிட்ட அவங்களுக்கு வெறுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இல்லை, அண்ட் இந்த பையன் வந்து வளர்றான். ஸோ இவருக்கான இமோஷனல் சப்போர்ட்டோ இல்லை இமோஷனலாக லீன் பண்ணுற மாதிரியான ஹீரோக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ட்ராமாவை அவருக்குள்ளே சப்ரஸ் பண்ணிட்டு வெளியே வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையும் அவர் வந்து ஓகே சொல்லிவிட்டு மற்றவங்களுக்காக அவர் வந்து பீப்புள் ப்ளீஸிங் மாதிரி அவர் இருக்கார். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீ ஹேஸ் டு கண்ட்ரோல் ஹிஸ் இமோஷன். எல்லாருக்குமே அவர் கூல் டூட், அவரே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அவர் டென்ஷன் ஆகக்கூடாது. அப்போ என்ன ஆகுது, ஆஸ் அ மேன் எனக்கும் இமோஷன்ஸ் இருக்குன்னு அவரால் லெட் அவுட் பண்ண முடியல. நான் கம்மிங் டு திஸ் கேர்ள், இவ வந்து இந்த கூல் கேரக்டரை தான் விரும்புகிறா. அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இவங்க இந்த ஹீரோவால் கமிட்மெண்ட்குள்ளே வரதுக்கு பயம். ஏன்னா ஆல்ரெடி ஹேஸ் எபிசோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரிஜெக்ஷனை இன்னொரு தடவை ஃபேஸ் பண்ண வேண்டான்ட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, வேண்டாம் எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா. ஹீ டசன்ட் நோ ஹவு. இது ஒரு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். ஸோ இந்த படமே ஒரு பேக்கேஜ் ஆஃப் சைக்காலஜி இன்சைட். அண்ட் இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வர முடியாமல் தவிச்சு, இமோஷன்ஸ் ஒன்று தான், அன்புன்றது ஒன்று தான், கேர் பண்ணுறது ஒன்று தான், லவ் ஒரு பொண்ணு மேலே வர லவ் உண்மை தான்.
ஆனால் நம்மளாக ஏற்படுத்திக்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தில் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்ல வரும்போது அவர் இன்னொரு பையனை விரும்புகிறேன்னு சொல்லும்போது ஏன் அவர் சொல்லலை, பிகாஸ் ஹி லவ்ட் ஹர். இதில் என்ன மாடர்னைஸ்ட் இருக்குது, பிகாஸ் ஹி லவ்ட் ஹர். அந்த காலகட்டத்தில் பழைய படத்தில் கூட தான் வந்தது, லவ் பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்லும்போது நான் இன்னொரு பையனை விரும்புகிறேன்னும் போது சேர்த்து வச்ச காலங்கள் இருக்குது. அப்பவும் அந்த படங்கள் வந்தது. இங்கே ஏன் அவரும் சேர்த்து வைக்க தான் போவார். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சரத்குமார் அவாய்ட் பண்ணுவார், உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுவார். அப்போ அந்த டைமில் அந்த பொண்ணுடைய லைஃப், அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் ஹி கெட்ஸ் மேரிட். பாஸ்போர்ட் இல்லாததுனால தான் அது நடக்கும். பாஸ்போர்ட் இருந்தால் 2 பேரையும் ஃப்ளைட் ஏற்றி அமைச்சிருப்பார். அங்கே தான் ஸ்டோரி சேஞ்ச் ஆகுது. அப்படின்னும் போது அந்த ஆணவ கொலைன்ற அந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்ற பயத்தில் அந்த இடத்துல அவங்க வந்து 2 பேரும் விரும்பி அந்த சாய்ஸ் எடுக்கிறாங்க. இட் டசன்ட் மீன் தட் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பண்ணிக்கல, அந்த பையனோட இவங்களை சேர்த்து வைக்கிறாங்க. பட் அப்போதைக்கு அவங்க அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் ஹி டேக்ஸ் தட் மெச்சூர்டான ஒரு டெசிஷன், ரைட்? அப்போ என்ன ஆகுது, பிகாஸ் ஹீ லவ்ஸ் ஹர். அந்த லவ் அங்கே வருது, அங்கே கோபம் வரல, அங்கே வெறுப்பு, எல்லாருக்கும் வெறுப்பு வருது. இவ வந்து தான் விட்டுட்டு போகிறாளே, அப்புறம் எதுக்கு இவன் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்குறவங்க பண்ணலாம். பட் உண்மையிலேயே அங்கே லவ் இருக்கிறதுனால தான் அதை பண்ண முடிச்சுது. அதனால தான் லாஸ்ட்டில் அவர் பிரேக் பண்ணி சொல்வார், உனக்கு முன்னாடி வேணால் நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்தா, நான் உனக்கு அப்புறம் என்னால் எந்த பொண்ணுங்களையும் பார்க்க முடியல. தட்ஸ் வென் ஹி ஃபீல்ஸ் திஸ் இஸ் ட்ரூ லவ். அந்த லவ் தான் அவர் இவ்வளோ வரைக்கும் புஷ் பண்ணுச்சு. அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, அவங்க 2 பேரும் அவங்க விரும்புகிறத பிரேக் பண்ணலை. தாலி கட்டிட்டதுனால இவ வந்து என்னைய தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அவள் விரும்பினவனை விட்டுறக்கூடாதுன்ற அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் அந்த லாஸ்ட் டைலாக். கரெக்ட். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து எப்படின்னா, இந்த ஜென்ரேஷனில் எப்படி அவங்களால சாய்ஸஸ் எடுத்துக்க முடியல, எப்படி அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க கரெக்டாக, வேணுன்ற இடத்துல ஸ்ட்ராங்காக எனக்கு இது வேணும்னு சொல்ல தெரியல, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, நிறைய ட்ராமாஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அப்படின்றத அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம் இந்த படம். அண்ட் இதில் ஒரு ஆணவ கொலை வந்து வரும்போது அவருடைய கௌரவம் எப்படி ஒரு கம்ப்ளீட் யங்ஸ்டர்ஸோட லைஃபையே இது டர்ன் அவுட் பண்ணிடுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதில் கல்ச்சர் அப்படின்றத எனக்கு புரியல. கரெக்ட். இதை புரிஞ்சுக்கலன்னா தான் கல்ச்சர். இதை வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறவங்க எடுத்து இந்த கல்ச்சரை மாற்றாமல் இருந்தாங்கன்னா சரி. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா சூப்பராக சொன்னீங்க. பட் என்னென்னா, நீங்கள் இந்த ஆணவ கொலை அப்படின்ற போது இந்த டேரக்டரே வந்து சொல்லியிருந்தாரு, லாஸ்ட்டாக இந்த மாதிரி சம்பவம் நடந்ததை வச்சு தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி அதை பற்றி சொல்லணும், நம்ம அவேர்னஸ்க்காக எடுத்தேன்னு. இந்த ஆணவ கொலை அப்படின்றதுல இப்போ வரைக்குமே நிறைய பேரண்ட்ஸ் வந்து லவ் மேரேஜ்க்கு ஒத்துக்கிறது கிடையாது. கௌரவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க பையனோ பொண்ணோ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அவங்க லவ் பண்ற பையன் மேலேயும் கூட பர்சனலா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், அதே மாதிரி ஃபேமிலி, சொசைட்டில என்ன சொல்லுமோன்ற ஒரு பதட்டத்திலே இருக்கிறாங்க. சில பேர் வந்து கல்யாணத்துக்கு வராம அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், நான் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கௌரவம். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. அது வந்து ஆணவ கொலை ரேஞ்சுக்கு போறதுக்கான காரணம் என்ன? அது ஆணவ கொலைன்னு வரும்போது இந்த சொசைட்டி ரிஜெக்ஷன் அப்படின்றத விட அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பிளட் லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஒரு ஈக்குவாலிட்டியோடு இருக்கணும். நம்மளோட பொறுத்த வரைக்கும் பிளட் இஸ் சேம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற ஜெனட்டிக் பேட்டர்ன் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க வந்து அப்படி எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த குணம் வந்துடும், மற்றவங்களோட அந்த அந்த நீ கீழே இருந்து அந்த பர்டிகுலர் அந்த பர்சனுடைய பர்சனாலிட்டி மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப இது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த வேரியேஷன்ஸ் நம்மளுக்கு கீழே அவங்க அந்த ஒரு இது வந்து நம்ம என்னைக்கு பிரேக் ஆகுதோ அப்போ தான் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு கிளியர் கட்டாக எனக்கு இது தேவைன்றதை சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி அவர் எவ்வளோ ஜாலி டைப் அந்த படத்தில். ஸோ பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டா, ஹீல் பி வெரி காம் அண்ட் கம்போஸ்ட், இதெல்லாம் வந்துட்டு பெருசாக பண்ணிக்க மாட்டாருன்ற மைண்ட் செட்டில் அந்த பொண்ணு இருக்கும். பட் வென் ஷீ டெல்ஸ், அவள் போய் சொல்லும்போது அவர் ரியாக்ட் பண்ண விதம் தான் அவளுக்கு பயங்கரமாக ஷாக்காக இருக்கும். ஸோ அந்த ஷாக்கில் அவளால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாததுனால தான் ஹீ கம்ஸ் அண்ட் சேவர். அப்போ வந்து நான் தங்கச்சியை கொன்னன்ற உண்மையை அங்கே அவர் அப்போ சொல்லுவார். அப்போ சொல்லும்போது அவருடைய அந்த வெறித்தனம் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வெறித்தனமாக உள்ளே இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய செல்ஃப். இதை வந்து நம்ம வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறத விட இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணோம். இதை வந்து
பண்ண விடாம இது மாதிரி பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும்ன்றது அது இல்லை ஒரு முக்கியமான கேள்வி கேட்க விரும்புகிறேன். நிறைய பேருக்கு வந்து இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்காமல் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாதரோ மதரோ ஒத்துக்காமல் இருப்பாங்க, எமோஷ்னலாக இருக்கும். லைக் நீ வேணா பண்ணிக்கோனா நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இந்த பொண்ணோ இல்லை பையனுக்கோ என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஐதர் தே கோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் இப்போ பண்ணிக்கிறாங்க, முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தே ஜஸ்ட் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க, பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்க என்ன முடிவு எடுக்கணும்? பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பேரண்ட்ஸ் வந்து ஒரு வேளை ஒத்துக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து என்ன முடிவு எடுப்பாங்க? லைக் இதை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம்? பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க ஆசாசியாக வளர்க்குறாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்களுக்கு பெஸ்ட்டை கொடுத்து குழந்தைங்கள வளர்க்குறாங்க. மேரேஜுன்ற ஒரு சாய்ஸ் வரும்போது அவங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அப்படியே அந்த பசங்க, அதாவது அந்த பையனோ பொண்ணோ வந்துட்டு உண்மையாகவே விரும்புகிறாங்க, 2 பேருக்காக வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் பேரண்ட்ஸ் அதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பேரண்ட்ஸை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோட வழி வந்து அந்த பசங்களுக்கு இருக்குது. அதுவும் ஒரு பொண்ணு அந்த ஃபேமிலியில் நல்லா பேம்பர்டாக இருக்கா, அந்த பொண்ணு அந்த வீட்டிலேருந்து வெளியே வரணும், ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னும் போது நிறைய எமோஷ்னல் ட்ராமாஸ் நடக்குது, எமோஷ்னல் பிளாக்மெயிலிங் நடக்குது. நீ போனியா, நான் உன்னை அவ்வளோதான், நீ தனியாகிடுவேன், நான் உங்களை வந்து பார்த்துக்க மாட்டேன், அப்போது நீங்கள் தனியாகிடுவீங்க, உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை வந்து விதைக்கிறாங்க. அப்படியே அவங்க விலகி வந்து கல்யாணம் பண்ணாலும் அந்த 2 கப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்களே புதுசு மேரேஜ் லைஃப்குள்ளேனும் போது பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல் அவங்களுடைய அடுத்த முன்னேற்றத்திற்கு நிறைய தடைகள் வருது. அவங்களுக்குள்ள நிறைய சேலஞ்சஸ், ஃபைட்டு, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது, மிஸ்ஸிங் ஃபேக்டர், அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு கட்டத்தில் உன்னால தானே நான் பண்ணேன், என்னால் தானே நீ பண்ண அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. என்னுடைய ரிக்வெஸ்ட் என்ன, இஃப் அவங்களுடைய அன்பு உண்மையாக இருக்குது, 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய இதிலேருந்து கொஞ்சம் இறங்கி வர்றது பெட்டர். அந்த பசங்களுக்காக நம்ம பசங்க தானே இறங்கி வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பெட்டர். அப்படியே ரொம்ப அப்படியே ஹோல்டு பண்ணி இருந்தாங்கன்னா வேறு வழி இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்ந்து காட்டி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸ்க்காக இவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி தான் ஏதாவது ஒன்று அவங்க பண்ணி தான் ஆகணும். பட் பெஸ்ட்டு பேரண்ட்ஸ் கொஞ்சம் இறங்கி வருது. இஃப் தே ஃபீல் இவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க இறங்கி வரலாம். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த மேரேஜ்லேருந்து நான் வந்து வெளியில் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் எங்கே வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க? இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் நல்லது அப்படின்னு சில பேர் வந்து சொசைட்டிக்காக இன்னும் வராமலே இருப்பாங்க, சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. பெண்களாக இருக்கட்டும், ஈவன் நம்ம லவ் பண்ண பையன் தப்பான பையன் தெரிஞ்சால் கூட நம்ம லவ் பண்ணிட்டோமே, நம்ம இப்போ மாற்றினா வந்து நம்மளை தப்பாக நினைப்பாங்களோன்ற மேபி ஒரு ஸ்டிக்மாலால் அப்படியே இருப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றதுக்கான அந்த டைம் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? எப்போ வந்து உங்களை நீங்களே வந்து லூஸ் பண்ணி உங்களை நீங்கள் ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துடலாம். இன்னொன்று, அது எப்போ வந்து குழந்தைங்களை பேசிக்காக அது எஃபெக்ட் ஆகுது, குழந்தைங்களுடைய ட்ராமா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை விட வந்து கொடுமையான விஷயம் எதுவும் கிடையாது. பீஸ்ஃபுல்லாக வெளியே வந்து குழந்தைக்கு வந்துட்டு 2 பேரும் மியூச்சுவலாக அந்த குழந்தைக்கு தேவையானதை செஞ்சுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் கொடுக்கறது பெட்டர். இதை வந்து தாங்கிக்கிறேன், பிடிச்சிக்கிறேன், தப்பாக சொல்லிடுவாங்களோ, மற்றவங்க என்ன செஞ்சுருவாங்களோன்னு மற்றவங்களுடைய பார்வையிலேருந்து நீங்கள் இதை வந்து தாங்கிக்கணும், இந்த ட்ராமாவை தாங்கிக்கணும்னு நினச்சா அப்படி வந்து நீங்கள் பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்பெஷலி ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, ஃபிசிக்கலி அவங்களையும் ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, சூசைடல் தாட்ஸ் வருது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஐ திங்க் தே ஹேவ் டு மூவ். ஓகே, வெரி நைஸ் மேம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். ஸோ அந்த பிக் பாஸ் அப்படின்னும் போது எஸ், அது வந்து லைக் ஒரு டைமில் நம்ம சீரியலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால், பட் அதெல்லாம் தாண்டி ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோன்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய மசாலாஸ் கலந்த ஒரு விஷயம் பார்க்குறோம். ஒருத்தருடைய பர்சனலான வியூ, பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு வீட்டில் கேமரா வச்சு நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு அது மேலே ஆர்வம்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. பட் அதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். இன்னொரு சில பேர் வந்து அவங்க சண்டை போடுறத பார்க்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அதை பார்க்கும்போது? ஆஸ் எ சைக்காலஜிஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பிரெயின் வந்து எப்போவுமே க்யூரியாசிட்டியை வந்து நோக்கி போகும்.
அண்ட் அதுவுமே இந்த நெகட்டிவான இம்பேக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே என்ன பண்ணுன்னா உங்களுடைய டோப்பமைன் ஸ்பைக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் நிறைய இமோஷன்ஸ் வேவர் ஆகும். ஒரு இடத்துல நிறைய இமோஷன்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய பிரெயின் அதுக்கு அட்ராக்ட் ஆகும். நீங்கள் என்னதான் உங்களை மைண்ட் வந்து அது டிஸ்டர்ப் ஆகுது. பிக் பாஸ் பார்க்குற எல்லாருமே வந்துட்டு என்னடா இது கச்சமச்சான்றாங்க. ஆனாலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு எதுக்கு வருதுன்னா அந்த க்யூரியாசிட்டி. நாளைக்கு என்ன நடக்கும், இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்மளே பர்சனலாக ஜட்ஜ் ஆகிடுறோம். ஜட்ஜ்மெண்டல். யாருக்காக நான் நிற்கிறேன், அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பர்சனுக்கு நம்ம ஏதோ நியாயம் வாங்கி தர மாதிரி நம்மளோட இமோஷன்ஸ் அவங்களோட கலந்துருது. அப்படி இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இருக்கிற நான் நிறைய இது பார்த்துருக்கேன், சீசன்ஸ் அப்பப்போ பார்ப்பேன். பிகாஸ் அது கம்ப்ளீட் சைக்காலஜி ஃபேக்டர் இருக்கனால. ஆனால் இந்த பிக் பாஸை என்னால் பார்க்கவே முடியல. பிகாஸ் அது ரொம்ப ட்ராமடைஸ் ஆகுது, ஷூட்டப் ஆகுது, ஸ்பைக்ஸ் அப்படி இப்படின்னு போகுது. அண்ட் இட் இஸ் ஒரு பிக் பாஸோடைய விஷயமே என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளே நல்லது கெட்டது சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கணும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பிக் பாஸ் வீடுனா சண்டை சச்சரவு, கத்துறது, யாரையாவது ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள கார்னர் பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. அப்படி வந்து நம்ம ஃபேமிலி லைஃப்குள்ளே நடக்காது. இப்போ எப்படி ஆயிடுதுன்னா இதை விட நம்ம ஃபேமிலி லைஃப் ரொம்ப பெட்டராக போயிருக்கே அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க அவங்கள வந்து ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு இதை பார்த்துக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி இவ பண்ணுவாள், இந்த மாதிரி தான் இந்த பர்சனும் பண்ணுறாங்கன்னு அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு வியூவர் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இட்ஸ் எ ஹியூஜ் இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் இப்போ இருக்கிற சீசனில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போனாங்கன்னா பெட்டர். இது ரொம்ப அதிகமான நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குது. நிறைய பேருடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல பிரெயினில் ரிலீஸ் ஆகுறது, டூ மச் ஆஃப் இமோஷன்ஸ் அட் அ டைம். ஒரு 1 ஹவரில் டூ மச் ஆஃப் இமோஷன்ஸ், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு மாதிரி இரிட்டேஷன், இது எல்லாமே ஒரே டைமில் வருது. இது வந்து பிரெயினுக்கு நல்லது கிடையாது. ஸோ என்ன ஆகும்னா 10 மணிக்கு பிக் பாஸ் முடிஞ்சிடும். ஆனால் அந்த இம்பேக்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஐ டெல் யூ இட் வில் டேக் அட்லீஸ்ட் டில் 2 o'clock. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours அந்த இம்பேக்ட் நம்ம பிரெயினில் இருக்கும். ஸோ ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும், உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை கனெக்ட் பண்ணாமல் ரொம்ப அது ஒரு ஷோவாக பார்த்துட்டா பெட்டர். பட் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஒரு க்யூரியாசிட்டியில் பார்க்குறீங்க, உங்கள் இமோஷன்ஸை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தென் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் இம்பேக்ட். லாஸ்ட்டாக வந்து இப்போது நீங்கள் வந்து வெளியில் இருக்க வியூவர்ஸை பற்றி சொன்னீங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டஸ்டன்ட் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கண்டினியூஸாக 24/7 மானிட்டரிங்லேயே இருப்பாங்க. அவங்க வந்து ஆப்வியஸ்லி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டி ஆகணும், அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரெஷருமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம டிவி ஆஃப் பண்ணலாம், பட் அங்கே வந்து கேமரா கூட ஆஃப் பண்ண முடியாது இல்லையா? சில பேர் நம்ம பார்த்துருந்துப்போம் அங்கேருந்து வெளியில் வந்திருப்பாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷனில். ஸோ கண்டினியூஸாக நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்களுடைய ஓன் பர்சனாலிட்டியை தாண்டி ஏதோ ஃபேக்காக ரியாக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு லைக் அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓவியா வந்து அவங்க வந்து அந்த சீசனில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. லைக் லவ்வில் வந்து சஃபர் பண்ணிட்டு வெளியில் வந்து நிறைய தெரப்பி, இது ட்ரீட்மெண்ட், மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் வந்து அப்படி மாறிட்டு இருந்தது. ஸோ அந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா அவங்க கண்டஸ்டண்ட்டாக தான் போவாங்க, இது ஒரு ஷோன்னு நினச்சி தான் போவாங்க. ஆனால் அவங்க வெளி உலகத்துலேருந்து டிஸ்கனெக்டடாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது உண்மையாயிடுது. அவங்களுக்கு உண்மையான கோபம், உண்மையான ஃபீலிங்ஸ், உண்மையான அட்ராக்ஷன், உண்மையான அட்டென்ஷன், அதில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அவங்க பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பர்சனாலிட்டி பிஹேவியரில் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருது. அவங்களுடைய மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் ஆகுது. ஸோ அவங்க வெளியே வந்து அந்த ஒரு பர்சனாலிட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகிடுது. சில டைம் அது ஒரு ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு 3 months பிக் பாஸ் மறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சீசன் எப்போன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். பட் அதுக்குள்ளே இருந்து வரவங்களுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ அவங்களுக்குமே இது பெரிய சேலஞ்ச் தான், பெரிய மென்டல் ட்ராமா தான். ஆனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேயாக கொண்டு போய் ஒரு ஷோ கான்செப்டில் இவங்க இதை என்டர்டெயின்மெண்ட், அதர் ஃபேக்டர்ஸ், ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே சந்தோஷம் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும்போது அந்த மிக்ஸ்டு ஃபீலிங் காட்டினாங்கன்னா மேபி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பட்
வெறும் நெகட்டிவிட்டியாக போச்சுன்னா தென் இட் வில் பி டிஃபிகல்ட், வியூவர்ஸ்க்கும் சரி கண்டஸ்டன்ட்க்கும் சரி. ஓகே, அது குழந்தைகள் வந்து இன்னும் அதிகமாக அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது குழந்தைங்களை தயவு செஞ்சு அதை பார்க்காம வச்சுக்கிறது நல்லது. பேசிக்கலி ஏதாவது அந்த 1 ஹவர்ல ஏதாவது கேம்ஸ் விளையாடுறாங்க, ஏதாவது ஷோ பண்றாங்க, அந்த ஃபன் செக்ஷன்ஸ் மட்டும் காட்டிக்கிறது பெட்டர். பட் அந்த 24 மணி நேரமும் வீட்டில் போட்டு பார்க்குறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ராமா, ஏன்னா குழந்தைங்களுடைய இமோஷனல் பிரெயின் மட்டும்தான் டெவலப்ட் ஆயிருக்கும். காக்னேட்டிவ் பிரெயின் டில் 18 இயர்ஸ் டெவலப் ஆகாது. ஸோ இது நல்லதா, இது கெட்டதா, இது உண்மையா, இது பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்காம அந்த இமோஷன்ஸை குழந்தைங்க வந்து மிமிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். லைக் நம்ம ஓனாக மொபைலில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறத விட மொபைல்லையோ இல்லைனா கேஜெட்ஸில் பார்க்குறது இட்ஸ் ஈவன் பெட்டர். இட்ஸ் பெட்டர். இந்த மாதிரி ரொம்ப ட்ராமடைசிங்காக இருக்கிறத நீங்கள் ஃபோனில் பார்த்துக்கிறது பெட்டர். பட் அதுவுமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஃபோன் பார்க்குறதே நான் அதிகமாக சொல்ல மாட்டேன். இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அடல்ட்ஸ். இது மாதிரி அடல்ட் கண்டென்ட்னு வச்சுக்கோங்க, அது அடல்ட் பார்க்குறது. ஏன்னா குழந்தைங்களால இவ்வளோ இமோஷன்ஸை ஒரே டைமில் எடுத்துக்க முடியாது, எடுத்தால் அவங்களால அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகே, ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் வந்து டீகோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்யூ.